மை சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு விஷயத்த மாற்றாம அதே நிலைக்கு அப்படியே இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ கதவு மூடி இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும் விட்டுடு, திறக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏதாவது ஒண்ணு சரி செய்யறது, அது சரி செய்ய வேண்டாம், பிக்ஸ் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒரு விஷயத்த மாற்ற வேண்டாம், அத அதே நிலைக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் விட்டுடு. அடுத்து இந்த சேரை நகர்த்த வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நகர்த்தா அது அதே நிலைக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்படி ஒரு விஷயத்த நம்ம மாற்றாம அதே நிலையில இருந்த நிலையிலேயே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. சரியா? அடுத்து அவன் வரலைன்னா இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல. இருக்கட்டும் விட்டுடு. அவன் வரலைன்னா இருக்கட்டும் விட்டுடு. அவன் சாப்பிடலைன்னா இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து அவன் போகலைன்னா இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து அவன் கோபப்பட்டா படட்டும். இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கிறது, அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. ஓகே, அவன் கோபப்பட்டா படட்டும். அடுத்து அவன் வந்தா வரட்டும். அவன் அதை வாங்க விரும்பினானா வாங்கட்டும். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒரு செயலை செஞ்சா அது செய்யட்டும் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச போறோம். அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இருக்கட்டும். ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு அதே நிலைக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. ஓகே, இருக்கட்டும் இல்ல அது அப்படியே இருக்கட்டும் இல்ல விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே நிலைக்கு விட்டுடு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னா லெட் இட் பி. ஓகே, லெட் இட் பி. ஓகே, ஒரு செயல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. அப்படியே இருக்கட்டும், லெட் இட் பி. அடுத்து பாருங்க, அவன் அப்படியே இருக்கட்டும். இது ஏதாவது ஒரு விஷயம், ஓகே, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம இட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனா இங்க பாருங்க, அவன் அப்படியே இருக்கட்டும். இப்ப ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இல்ல ஏதாவது பிஸியா இருந்தா அவன் அப்படியே இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான். ஓகே, அதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணணும்னா லெட், இங்க நம்ம இட் யூஸ் பண்ணோம்ல, இங்க அவன் அப்படின்னு சொல்றதுனால இங்க ஹிம் யூஸ் பண்ணணும். ஓகே, அவன்னா சப்ஜெக்ட் எழுதிடக்கூடாது. இந்த லெட்டுக்கு அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் தான் வரும். சரியா? லெட் ஹிம் பி, அந்த இருன்னு அர்த்தத்தை கொடுக்குறது. சரி, அப்போ அவன் அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு லெட் ஹிம் பி, லெட் ஹிம் பி. ஓகே, இதே இது அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு லெட் ஹர் பி. ஓகே, லெட் ஹர் பி. அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க, அல்ல நம்ம இருக்க மாட்டோம், அவங்க அப்படியே இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவங்க இருக்கட்டும் அப்படின்னு அல்ல எப்படி எழுதுறது? லெட் இங்க தம் வரும். லெட் தம் பி. ஓகே, அடுத்து இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம்ல. இப்போதைக்கு அதை மாற்ற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும், எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்றது? அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு let it be. let it be, அப்படி இருக்கட்டும். அடுத்து இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும்போது for now. ஓகே, அப்போ இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா let it be for now. let it be for now. ஓகே, அடுத்து அந்த கதவை திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அந்த மூடி இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், அந்த நிலையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. ஓகே, விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த கதவை திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஓகே, இது எப்படி சொல்றது பாருங்க. இதுல சப்ஜெக்ட் இல்ல, அந்த கதவை திறக்க வேண்டாம் நெகட்டிவ். அந்த கதவை திறக்காத, திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம டோன்ட் போட்டுட்டு அடுத்து என்ன verb எழுதுவோம். திறக்க வேண்டாம், டோன்ட் ஓபன். ஓகே, திறக்காத, திறக்க வேண்டாம் அப்படின்னா டோன்ட் ஓபன். அந்த கதவை, that door.
வேண்டாம், அந்த கதவை திறக்காத, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா don't open that door. don't open that door அப்படின்னா அந்த கதவை திறக்காத, திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். let it be. let it be. okay, let it be. அப்போ அந்த கதவை திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? don't open that door, let it be. okay, don't open that door, let it be. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அதை சரி செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம்ல, அதை சரி செய்ய வேண்டாம், இருந்த நிலையிலே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. இதை எப்படி சொல்றது பாருங்க, அதை சரி செய்ய வேண்டாம், சரி செய்யாத அப்படின்னு சொல்றது நெகட்டிவ். அப்போ don't சரி செய்யறதுக்கு fix. அப்போ don't fix. சரி செய்ய வேண்டாம், அது it இல்லனா that போட்டுக்கலாம். ஓகே, அதை சரி செய்ய வேண்டாம் அப்படின்னா don't fix it. don't fix it. அடுத்து அப்படியே இருக்கட்டும், விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது let it be. ஓகே, அப்போ அதை சரி செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா don't fix it, let it be. ஓகே, don't fix it, let it be. ஓகே, அடுத்து இப்போ அதை மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம்ல, இப்போ அதை மாற்ற எதுவும் வேண்டாம், சேஞ்ச் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், இருந்த நிலையில அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. அப்ப இது எப்படி சொல்றது? இப்போ அதை மாற்ற வேண்டாம். இப்போ don't change. அடுத்து அதை it இல்ல that கூட சொல்லலாம். இப்போ now. அப்போ இப்போ அதை மாற்ற வேண்டாம் அப்படின்னா don't change it now. don't change it now. அப்படியே இருக்கட்டும், இருந்த நிலையில அப்படியே இருக்கட்டும், let it be. ஓகே, அப்போ இப்போ அதை மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா don't change it now, let it be. ஓகே, அடுத்து அவன் வரலைனா இருக்கட்டும். அவன் வரலைனா என்னது? இருக்கட்டும். இப்ப பாருங்க, அவன் வரலைனால் இது ஒரு செட், அடுத்து இருக்கட்டும், அடுத்த இதுல வந்து எதை வேணாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். நான் இந்த நிகழ்வையே ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். அவன் வரலைனால் ஆல், ஆல்னா இஃப் போடணும் தானே, இஃப் யூஸ் பண்ணி பேசுறது. அந்த இஃப் கிளாஸ்ல நம்ம என்னன்னா அதை வந்து ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசினாலும் அதை சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லணும். அப்ப பாருங்க, இஃப் அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் படி எப்படி? அவன் சப்ஜெக்ட் he, அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb. இது வந்து அவன் வரலைனால் நெகட்டிவ். அப்ப நெகட்டிவ்னால இங்க சிம்பிள் பிரசன்ஸ்க்கு don't இல்லைனா doesn't யூஸ் பண்ணும் தானே. இங்க வந்து சப்ஜெக்ட் he வந்திருக்கு, he வந்தா doesn't யூஸ் பண்ணும். அடுத்து verb. verb எது? வரக்கூடிய செயல். வரதுக்கு இங்கிலீஷ்ல come. ஓகே, அப்போ அவன் வரலைனால் அப்படின்னா if he doesn't come. if he doesn't come. அவன் வரலைனா இருக்கட்டும், அதே நிலையில அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு, விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு. அது எப்படி சொல்றது? let it be. இங்க இட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்ப அவன் வரலைனால் அந்த வரக்கூடிய செயலை பற்றி நம்ம சொல்றது. ஓகே, அதனாலதான் நம்ம வந்து இட் யூஸ் பண்றோம். இதே இந்த அவனை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல him வரும். சரியா? இப்ப நம்ம செயலை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றதுனால நம்ம அங்க இட் போட்டிருக்கோம். சரி, அவன் வரலைன்னா இருக்கட்டும், அந்த வரக்கூடிய செயலை பற்றி நம்ம பேசுறோம். அப்போ if he doesn't come, let it be. okay, if he doesn't come, let it be. okay, அடுத்து அவன் பேசலைனா அப்படியே இருக்கட்டும். பேசலைனா என்னது? இருக்கட்டும், விட்டுடு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? அவன் பேசலைனால் எப்படி? ஆல் இஃப். அடுத்து என்ன? அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து நெகட்டிவ் தானே, அப்போ doesn't. அடுத்து என்ன? verb, பேசக்கூடிய செயல். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பீக்னு சொல்லுவோம், இல்ல டாக்னு கூட சொல்லிக்கலாம். டாக் இல்லைன்னா ஸ்பீக்னு கூட சொல்லலாம். சரியா? அப்ப அவன் பேசலைனால் அப்படின்னா if he doesn't talk. if he doesn't talk. அடுத்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம்ல, let it be. let it be. ஓகே, அப்ப அவன் பேசலைனா இருக்கட்டும் அப்படின்னா if he doesn't talk, let
it be. Okay, if he doesn't talk, let it be. Next, அவ சாப்பிடலைனா இருக்கட்டும். சாப்பிடலைனா என்னது இருக்கட்டும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? அவ சாப்பிடலைனால் all. If அடுத்த சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? she. she வந்தாலும் இங்க doesn't தான் சேர்ப்போம். doesn't. அடுத்து சாப்பிடக்கூடிய செயல் eat. அப்போ அவ சாப்பிடலைனால் அப்படின்னா if she doesn't eat. if she doesn't eat. அடுத்து இருக்கட்டும் let it be. ஓகே, அப்ப சாப்பிடலைனா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. if she doesn't eat let it be. okay, if she doesn't eat let it be. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் கோபப்பட்டா படட்டும். நம்ம சொல்லுவோம்ல அவன் கோபப்பட்டா படட்டும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, அவன் கோபப்பட்டால் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்ப அவன் கோபப்பட்டால் all, அதுக்கு if போடணும். இந்த நிகழ்வை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். if அடுத்து சப்ஜெக்ட் அவன் he. அதுக்கு அடுத்து கோபப்படுறதுக்கு முன்னாடி அந்த verb. இப்போ கோபப்படுறதுக்கு நம்ம வந்து be verb யூஸ் பண்ணலாம். மற்றபடி main verb நம்ம get யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? be verb யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி get. இதுல வந்து நான் வந்து get யூஸ் பண்றேன். சரியா? get போட்டுட்டு கூட. இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். சோ நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இங்க சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் வரும்போது சிம்பிள் பிரசன்ட் வரும்போது verb கூட நம்ம yes ஓ es is ஆட் பண்ணுவோம்ல. இல்ல வந்து yes மட்டும் ஆட் பண்ணா போதும். gets. ஓகே, அடுத்து கோபப்படுறதுக்கு angry. ஓகே, அப்ப அவன் கோபப்பட்டால் அப்படின்னா if he gets angry. if he gets angry. ஓகே, அதுக்கு அடுத்து படட்டும். கோபப்பட்டா படட்டும். அந்த செயல் வந்து செஞ்சுட்டே இருக்கானா அப்படியே செய்யட்டு, கண்டினியூ ஆகட்டு அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப இங்க என்ன சொல்றது? let. இதுல வந்து என்னன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பர்சனை நம்ம மீன் பண்ணி சொல்றோம். அவன் கோபப்பட்டா அவன் படட்டும் அப்படின்னு சொல்லும் போது let him. ஓகே, அந்த பர்சனை நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்? let him. இப்போ letக்கு அடுத்து நம்ம வந்து அதை வந்து சப்ஜெக்டா எடுக்க கூடாது, ஆப்ஜெக்டா வரும். let him be. இந்த be வந்து ஒரு தன்னுடைய நிலையை பற்றி சொல்றதுனாலதான் அந்த be யூஸ் பண்றோம். சரியா? இதே இது ஒரு ஆக்ஷன் வர்ப் வருது, அழட்டும், பேசட்டும், தூங்கட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும் போதெல்லாம் அங்க வந்து நம்ம be யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அத சொல்றேன். அப்போ அவன் கோபப்பட்டா படட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? if he gets angry let him be. okay, if he gets angry let him be. okay, அடுத்து அவன் அழுதா அழட்டும். நம்ம சொல்லுவோம்ல அவன் அழுதா அழட்டும். இது எப்படி சொல்றது? அவன் அழுதால் அழட்டும். அப்போ all if. அடுத்து சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்றோம். அவன் he. அடுத்து verb அழக்கூடிய செயல். அழியதுக்கு இங்கிலீஷ்ல cry. cry. அந்த y ரிமூவ் பண்ணிட்டு நம்ம cries. ஓகே, சிம்பிள் பிரசன்ஸ்ல நம்ம வந்து verb கூட சேர்க்கணும்ல. எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ இல்ல வந்து ஐஎஸ் ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, cries. அப்போ if he cries அப்படின்னா அவன் அழுதால். அடுத்து இன்னொரு செயல் என்ன? அழட்டும். அந்த செயல் அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ஓகே, அழட்டும். அப்போ அவன் அழுதா அவன் அழட்டும். ஒரு பர்சனை மீன் பண்ணி நம்ம சொல்றோம். அவன் அழுதா அவன் அழட்டும் அப்படின்னு. அப்ப இங்க எப்படி சொல்றது? let போட்டுட்டு அதுக்கு அடுத்து என்னது? அவனை மென்ஷன் பண்றோம். அப்போ him வரும். அடுத்து இங்க அழக்கூடிய செயல் ஒரு ஆக்ஷன் verb வந்திருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றது? cry. ஓகே, இந்த இடத்துல நீங்க வந்து திரும்ப ஐஎஸ் அப்படின்னு போடக்கூடாது. ஓகே, இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு கூட ஐஎஸ் வந்து போடக்கூடாது. cry தான். அப்போ அவன் அழுதா அழட்டும் அப்படின்னா இது எப்படி சொல்றது? if he cries let him cry. okay, if he cries let him cry. okay, அடுத்து அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். நம்ம சொல்லுவோம்ல அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? அவன் என்ன வேணாலும், என்ன வேண்டுமானாலும், இத ஒரு செட்டு சொல்லட்டும். ஓகே, விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ என்ன வேண்டுமானாலும், அப்போ என்னனாலும் என்ன வேண்டுமானாலும் வாட் எவர். இதுக்கு என்னது? வாட் எவர். வாட் எவர் போட்டுட்டு அடுத்து என்ன வரணும்? அவன் சப்ஜெக்ட் he. ஓகே, அதுக்கு அடுத்து
என்ன என்ன வேண்டும் அந்த verb வேணும் ஓகே want கூட எஸ் இப்போ சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்றோம் ஓகே அப்ப அவன் என்ன வேண்டுமானாலும் அப்படின்னா whatever he wants அடுத்து என்ன வேணாலும் அவன் சொல்லட்டும் ஒரு பர்சனை மீட் பண்ணி நம்ம சொல்றோம் அவன் என்ன வேணாலும் அவன் சொல்லட்டும் அப்ப எப்படி சொல்றது லெட் போட்டுட்டு இங்க அவன்ங்கிறது இங்க வரும்போது ஹிம்மா சேஞ்ச் ஆகும் அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய செயல் சொல்லட்டும் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல சேன்னு சொல்லுவோம் டெல்லுன்னு சொல்லுவோம் சே போடுறேன் ஓகே இப்ப நீங்க டெல் போட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து யார்கிட்ட சொல்றோம் மீ இல்ல ஹிம் ஹர் இந்த மாதிரி நம்ம வந்து யாரையாவது நம்ம ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்றது அது கரெக்டா இருக்கும் சரியா மற்றபடி நீங்க இல்ல சேயோட அப்படியே முடிச்சுங்க அப்போ அவன் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அப்படின்னா whatever he wants let him say okay whatever he wants let him say next one அவன் என்ன வேணாலும் செய்யட்டும் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அவனை விட்டுடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் அப்ப அவன் என்ன வேண்டுமானாலும் அப்போ whatever அடுத்து அவன் he அதுக்கு அடுத்து வேண்டும் verb என்ன வேண்டுமானாலும் வேண்டும் want கூட எஸ் நோ wants அப்ப அவன் என்ன வேண்டுமானாலும் அப்படின்னா whatever he wants அடுத்து என்ன வரும் செய்யட்டும் இப்ப லெட் போட்டு அடுத்து என்ன அவன்கிறது இங்க ஹிம்மா மாறும் அதுக்கு அடுத்து verb எது செய்யட்டும் செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது do ஓகே அப்போ அவன் என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னா whatever he wants let him do okay whatever he wants let him do next one நாற்காலிய நகர்த்தாத அப்படியே இருக்கட்டும் நம்ம சொன்னோம்ல சேர வந்து நகர்த்தாத அது அப்படியே இருக்கட்டும் அந்த இருந்த நிலையிலே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது இது எப்படி சொல்லலாம் பாருங்க நாற்காலிய நகர்த்தாத அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்றது don't நெகட்டிவ் தானே don't move அடுத்து நாற்காலி the chair ஓகே அப்போ நாற்காலியை நகர்த்தாத அப்படின்னா don't move the chair அப்படியே இருக்கட்டும் இருந்த நிலையில அந்த நாற்காலி அப்படியே இருக்கட்டும் அப்போ let it beங்கிறது அந்த இருக்கட்டும் இரு அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கிறது ஓகே அப்ப நாற்காலியை நகர்த்தாத அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா don't move the chair let it be okay don't move the chair let it be அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க இது வந்து ஹோம்வொர்க் சரியா லாஸ்ட் ஒன் அவன் உதவி செய்யலைன்னா இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம்ல அவன் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா இருக்கட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் இது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் செய்யுங்க ஓகே थैंक यू